ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்க. ஜெபம் எப்படி பண்ணணுமா? தங்களை தாழ்த்தணும். ஜெபத்துக்கு வந்தால் என்ன செய்யணும்? அநேகருக்கு என்ன இருக்குது, என் அளவுக்கு ஒன்றும் என்ன செய்ய முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. என்ன அப்படியே அடுக்கடுக்கா என்ன செய்வேன், அவனுக்கு ஒன்றும் செய்ய தெரியாது. தாழ்மையோடு கூட என்ன செய்யுங்க, தேவ சமூகத்துக்கு வாங்க. தேவ சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்குற. வேதம் தான் சொல்லுது, மத்தேயு 18:19 சொல்லுகிறது, அல்லாமலும் உங்களிலே 2 பேர் ஒருமனப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிற எந்த காரியமாக இருந்தாலும் பரலோகத்திலிருந்து அது அவர்களுக்கு. அப்போ தேவன் சொல்லுகிறார், ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. மாத்திரம் இல்லை, எரேமியா 42:7 சொல்லுகிறது, தேவன் பதில் தர வரைக்கும் ஜெபம் பண்ணு. அப்பா கிட்ட கேட்கறதுக்கு நமக்கு உரிமை உண்டு. உட்காருவோம், நேரம் எடுப்போம். கர்த்தர் என்ன செய்வார்? பெரிய காரியங்களை செய்வார்.